நியூ இயருக்கு இன்னும் 10 நாள் இருக்கும் பட்சத்தில 6 கிலோ குறைக்கிறேன். இன்னைக்கு நாள் நம்பர் 22 தோழர்களே. இன்னைக்கு கதையில இவர் தான் பொறந்த நாள் புள்ள. இன்னைக்கு இவர் பேர சொல்லி இன்னைக்கு லஞ்ச முடிச்சுட்டோம். நம்ம டாப்பா நண்பர் 2 பாட்டில தூக்கிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாரு. எதுக்கென்றால் லஞ்ச் பீரியட் தெரிஞ்சிருச்சுனால நான் இன்னைக்கு சோறும், வெண்டைக்காய் சாப்பாடும் போயிட்டு சாப்பிட்டேன். நம்ம சாம்னருமே சும்மா பக்காவா தம்ஸ் அப் காட்டுறாரு. எதுக்கென்றால் காலேஜ் முடிந்து விட்டது. நானும் சாம்னரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். பின்னர் என்ன ஜிம்மு தானே. ஜிம்முக்கு சும்மா வண்டி எடுத்துட்டு சும்மா சர்ருன்னு இன்னைக்கு கிளம்பியாச்சு. போகிற வழில போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். ஏன்னா என்கிட்ட எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சுன்னா வெளியே வந்துட்டேன். ஜிம் போனேன், ஸ்ட்ரெச்சிங்கோட ஆரம்பிச்சிட்டேன். ஸ்ட்ரெச்சிங் தான் எனக்கு முக்கியம் தோழர்களே. எல்லோரும் ஸ்ட்ரெச்சிங்கோட ஆரம்பிச்சுக்கோம். இன்றைக்கி லெக் டே. ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்குவாட்ஸ் போட ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து சுமோ ஸ்குவாடு வெயிட்டோட போட்டேன். லைட்டாக ட்ரௌசர் கிழிஞ்சிருக்கும், பட் அதில் மேனேஜ் பண்ணிட்டேன். அடுத்து லெக் ப்ரெஸ் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு சில பல யோசனையிலே இருந்தேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் மந்தமாகவே இருந்தேன். பெருசாக எந்த ஒர்க் அவுட் போடல. அப்புறம் கடைசியாக லெக் ப்ரெஸ்ஸும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 50 கிலோவில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 70 கிலோவில் மாற்றி போட்டேன். நானும் இத்தனை நாள் போடுறேன். யாராவது அந்த ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டிங்க எனக்கு ரொம்ப புன்னகையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும் தோழர்களே. அப்புறம் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று ஒரு 3 செட்டு பயங்கரமாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புல்லப் ஒழுங்காக வர மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இந்த ராட்டில் புல்லப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது கண்டிப்பாக போடுங்க, உங்களுக்கும் புல்லப் வரும். ஏன்னா நான் வெயிட் ஒபீஸாக இருக்கல, அதனால் வந்து புல்லப் பெருசாக வரல. அதனால் போட்டு இன்னும் சில பல ஒர்க் அவுட்லாம் போட்டு அதெல்லாம் பெருசாக வீடியோ எடுக்க முடியல. நான் கொஞ்சம் யோசனையே இருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டியோவுக்கு கிளம்பியாச்சு. லைட்டாக வாக்க போட்டு இதோட டாக்கை நிப்பாட்டிக்கிறேன். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கடையை சாத்தி நான் சாப்பிட்டு வரட்டா மாமே.